இந்த ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு வந்த போது அது மொத்த இந்தியாவுமே கொண்டாடுது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகள், அறிஞர்கள், பத்திரிகையாளர்கள் இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஆனா இந்த பனையூர் பண்ணையாறுகளுக்கு இதை பத்தி ஏதாவது அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சிருந்தா அப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்களா? அதுல திமுக அரசினுடைய முயற்சியை பாராட்டாமல் அப்படி ஒரு இதை தவிர்த்து விட்டு உச்சநீதிமன்றம் மட்டும்தான் தீர்ப்பு கொடுத்ததுன்னு சொல்ல முடியுமா? அப்ப வேணும்னே இதுல திமுக நல்ல பேர் கிடைச்சிருக்கு. டீலிமிட்டேஷன் கூட்டத்துல அவங்க இந்திய அளவுல பல முதலமைச்சர்களை கூட்டி அதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப இதெல்லாம் சேர்ந்து அவங்களுடைய குட் நேம் போயிட்டே இருக்கும்போது அதை எப்படி பேட் நேமா மாத்துறது அப்படின்ற முயற்சியில தான் விஜய் ரொம்ப சீப்பா நடந்திருக்காரு. சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்துல யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க? சட்டமன்றத்தில் இருந்த பிஜேபி, ஏடிஎம்கே தவிர எல்லா கட்சிகளும் பங்கேற்று இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு மனதா தீர்மானம் எடுத்திருக்காங்க, சட்ட ரீதியான போராட்டத்தை தொடர்வோம் அப்படின்னு சொல்லி. அதுல விசிகா இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, வைகோ இருக்கிறாரு, அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு, வேல்முருகன் மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பேர்களை முட்டாளாக்கி விட்டு இவர் மட்டும்தான் புத்திசாலி மாதிரியும், உலகத்திலே யாருக்குமே தெரியாத ஒரு மந்திரம் இவருக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் தீர்வுன்னு ஒரு உலக மகா கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச மாதிரி அந்த அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைக்கு கூட தெரியுமே. மாநில பட்டியலுக்கு வந்தாதான் கல்வி வந்தாதான் மாநிலத்துக்கு உரிமை அப்படின்றது. அந்த அறிவு கூட இல்லாம விஜய் இருக்கிறாரு.